நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஜீவாதிபதியே, நம் மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 2021 ஆண்டின் 2வது மாதத்தின் இரவு நாளில் ஒருமுகப்பட்டவர்களாக உடைய தூய் ஆலயத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக வந்து கூட தேவரீர் எங்களுக்கு அந்த கிருவிகளுக்காக நன்றி இருக்கிறோம். அண்மையிலிருந்தும் தொலைதூரங்களும் அழைத்து வந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எங்களையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் வர தடைப்பட்ட மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தியானி பாய்ந்த கர்த்தருடைய செய்தி எல்லாருக்கும் சென்றடையத்தக்கதாக கிருபை செய்வதாக. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னும் காத்து வழிநடத்துவான நம்பிக்கையிலே நிலைத்திருக்க கிருபை செய்வதாக. இந்த நாளிலும் நாங்கள் நாம கண்டு பாடுகிற பாடல்கள், இசைக்கிற இசை, வாசிக்கிற திருமறை வாசகங்கள், கேட்க போகும் திருமறை சத்தியங்கள் எங்கள் இதயங்களின் ஆழத்தில் பயந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே. நம்முடைய காலை வழிபாட்டு காரணமாக பாமாலைகளிலே 6வது பாமாலையை பாடுவோமாக. நீ நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே என்றார். இறை வெளிப்பாட்டு நூலில் உள்ள காலை மாலை ஆராதனை முறைகளில் 3ஆம் ஆராதனை முறையை அனுசரிப்போமாக. கடவுளை தொழுவோம். சரவணவிட கடவுளே,
நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்திருக்கிறோம். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. நாம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நாம் ஒவ்வொருவரும் அறிந்து செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் அறியாமல் செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் வேண்டுமென்றே செய்த தவறுகள் எல்லாவற்றுக்காகவும் நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒட்டுமொத்த மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்வோமாக. முதலாம் பாவரிக்கு ஜெபத்தை இணைந்து எடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இறக்கைகளின் பெருக்கத்துக்கு தக்கபடியே மீறுகளை அழித்துவிடும். என் அக்கிரம நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுகளை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இதயத்தை என்னை சிருஷ்டியும். நிரவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகி நாங்கள் சகல பாவங்கள் வர சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதியான மனத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். முதலாம் திருமறை பகுதி வாசிக்கிறோம். வாசிக்கப்படுவதற்கு தெரிந்து கொண்ட முதலாவது வேத பாடம் ஏசாயா 53வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 860. ஏசாயா 53 வசனங்கள் 5 முதல் 7 முடிய. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்பதே முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாம் திருமறை பகுதி வாசிக்கிறோம். வாசிக்கும்படி அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 முடிய. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 முடிய. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்பதே. வாசிக்கும்படி அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உங்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவருமாக எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் கர்ப்பத்தில் பிறந்தார். ஒன்றுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்து நின்றார். பரமத்தை கேடி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலதுபாரத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ள மரித்தவரின் ஞானத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன்.
விசுவாசிக்கிறேன். சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் செயல வித்தியிலும் நிச்சயம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை நீங்கள் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை கொள்ளும். ராஜ்யம் பலமையும் மகிமையும் உங்களுடைய. ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கீர்த்தனையிலே 75வது பாடலை பாடுவோம். இவரே பெருமான், மற்ற பேர் அளவே பெருமான், இவரே பெருமான் என்ற பாடல். இந்த பாடல் பின் மத்தியில் நம்முடைய கன்வென்ஷன் பிரசங்கியார் தாமசையா அவர்கள் ஆண்டவருடைய அருட்செய்தியை நமக்கு வழங்குவார். அமர்வோம். ஆண்டவருடைய அருட்செய்தி இப்பொழுது தாமசையா அவர்கள் கிராப்ஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் கிராப்ஸ் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்த அருமையான போதகர் அருட்திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை அதே போல கமிட்டி அங்கத்தினர்கள், செயலர், பொருளர் மற்றும் சபையார் அனைவருக்கும் கிராப்ஸ் ஊழியத்தினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராப்ஸ்னா என்ன, ஒரு பயிரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பயிர் இல்லை, அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா
கிறிஸ்டியன் ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் த புவர் சொசைட்டி. தமிழாக்கம் என்னன்னா ஏழை எளிய மக்களுக்கான கிறிஸ்துவ மறுவாழ்வு இயக்கம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கெல்லாம் ஓரளவுக்கு கடவுளுடைய பெரிதான கிருபையினால ஒரு வசதி இருக்கு. நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்கோம். சில பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் கல்லூரியில் படிச்சுட்ருக்காங்க. ஆனால் படிப்பதற்கே வழி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் கைவிடப்பட்டவர்களாக, அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, ரெண்டு பேருமே விட்டுட்டு வேற யார் கூடயோ போயிட்டாங்க. இல்லை அப்பா இல்லை, அம்மா தவறுதலாக போனதுனால அவங்களுடைய பாட்டி தாத்தாட்ட தான் வளர்றாங்க. பாட்டி தாத்தாக்கு வருமானம் இல்லை, வயசாகி போச்சு, எப்படி பராமரிக்கிறது? இவருடைய அப்பா ஜெயிலில் இருக்காங்க, அம்மாவும் இருக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்க வைக்கிறது? இப்படி படிப்பதற்கு வசதி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், அப்பா இல்லாமல், அம்மா இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய 50 மாணவர்களை, குழந்தைகளை, சிறுவர்களை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு இலவச விடுதி நடத்தி வருகிறோம். அதுக்கு ஒன்றுக்கு பேர் கிராப்ஸ் கருணை இல்லம். இது டிஎல்சி வளாகம், நம்ம டவுன் ஹாலில் மணிகுண்டு பக்கத்தில் இருக்கிற டிஎல்சி சர்ச் வளாகத்தில் இந்த கருணை இல்லம் இருக்கிறது. இதில் 1ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள், சிறுவர்கள் படிக்கிறாங்க. அடுத்தது 9th இருந்து காலேஜ் வரைக்கும் இருக்கிறது ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்த டிஎல்சியில் இருக்கிற கருணை இல்லத்தில் 30 பேரும், அந்த அன்பு இல்லம்ன்றது ஒய்எம்சி வளாகம். ஒய்எம்சின்றது எங்கே இருக்குன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறது. அங்கே 20 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் இந்த சிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்புறம் காலேஜ் அப்பாசாமி காலேஜ், சிஎஸ்ஐ அப்பாசாமி காலேஜில் நாங்கள் படிக்க வைக்கிறோம். இவங்களுக்கு உணவு, உடை, உறைவிடம், படிப்பு எல்லாமே முழுவதுமாக இலவசமாக நாங்கள் செய்கிறோம். நல்ல கிறிஸ்துவ ஒழுக்கத்திலே இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். ஒரு மாணவனை மட்டும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். பிரபாகரன் என்ற ஒரு மாணவன் 7-8 வருஷத்துக்கு முன்னால 8ஆம் வகுப்புல எங்களுடைய அன்பு இல்லத்தில் சேர்ந்தான். அவனுக்கு அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்பா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இவனும் இவனுடைய தங்கையும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து வளர்த்துருக்காங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் படிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களாலையும் முடியல, இங்கே கொண்டு எங்களுடைய அன்பு இல்லத்தில் அந்த பையனை விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் படிக்க வச்சோம். அவன் 8 படித்தான், 9 படித்தான், ஸ்கூல் படித்தான், ஹையர் செகண்டரி படித்தான். பிஷப் அப்பாசாமி காலேஜில் அவன் கேட்டான், எனக்கு கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் நான் படிக்கணும் அங்கிள், என்னை அங்கே சேர்த்து விடுவீங்க. அவன் கேட்ட குரூப்லேயே எங்களுக்கு இடமும் கிடைச்சி ஸ்பான்சர் வாங்கி நாங்கள் யார் மூலமாக ஃபீஸ் கட்டி நாங்கள் படிக்க வச்சோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் போச்சு, செகண்ட் இயர் போச்சு, தேர்ட் இயர் முடிச்சுட்டாங்க. போன மாதம் ரிசல்ட் வந்துச்சு, இல்லை இந்த மாதம் ஆரம்பத்தில் நினைக்கிறேன் ரிசல்ட் வந்துச்சு. திடீர்னு அவங்களுடைய ஹெச்ஓடி, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் உள்ள ஹெச்ஓடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஹெட் சென்டர் ஃபோன் பண்ணி, சார் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னாரு. அப்படியா என்னதுண்ணே? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படியா என்னதுன்னு கேட்டேன். உங்கள் பிரபாகரன் அன்பு இல்லத்தில் இருக்க கிராப்ஸ் அன்பு இல்லத்தில் பிரபாகரன் யூனிவர்சிட்டியில 3rd பிளேஸ் வந்திருக்காங்க. கை தட்டலாமா? நான் மறுபடியும் சொல்றேன், கல்லூரியில 3வது இடம் இல்ல, பல்கலைக்கழகம் எத்தனை காலேஜ் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இதுக்கு மத்தியில ஒரு பையன் அவனுடைய சூழ்நிலை என்ன? அப்போ திறமை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிற்கு வசதி இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லைன்றவங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக இந்த அன்பு இல்லம் கருணை இல்லம் வழங்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னொரு மாணவன் அவன் பேர் மகேஷ் கண்ணா. இவன் டிஃபார்ம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, ராயல் காலேஜ் மதுக்கரையில் படித்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணுறான். எங்கள் அன்பு இல்லத்தில் தான் போயிட்டு வரான். இன்னும் கல்லூரியில் 2 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க 2வது ஆண்டு. ஒருத்தர் பிஎஸ்டபிள்யூ செகண்ட் இயர், இன்னொருத்தர் பிகாம் சிஏ செகண்ட் இயர், விக்னேஷ் அண்ட் டேனியல். இன்னொரு பையன் பிசிஏ, அதாவது பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு இந்த வருஷம் அவன் எம்சிஏ ஜாயின் பண்ணியிருக்கான். நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கோம். எம்சிஏ மீன்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் பிஷப் அப்பாசாமி காலேஜ். எங்களுடைய ஒரே ஒரு அந்த பசங்களுடைய ஒரு நாங்கள் சொல்றது என்னன்னா,
எங்க ஹாஸ்டல்ல தங்கி அவங்க படிக்கணும். ஏன்னா 1-2 வருஷத்துல வீட்டுல இருந்து போறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணோம். அதுக்கு பிறகு அவங்க சரியா கல்லூரிக்கு போன அவங்க கூட எங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்படி ஏழை எளிய மாணவர்களுக்கு நாங்கள் அதை இயன்ற உதவியை செய்து படிக்க வைக்கிறோம். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, கோவையில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். நிறைய பேர் உறவினர்கள் அவங்களை பார்க்க வராங்க. பார்க்க வரவங்களுக்கு இலவசமாக அந்த ஃபார்ம் எழுதி கொடுக்கறது, அந்த நோட்டில் கையெழுத்து வாங்குறது, இந்த வேலைகளை எல்லாம் இலவசமாக 20 ஆண்டுகளுக்கு மேலே கிராப் செஞ்சு வருது. உள்ளே போய், அதாவது பிரிசனுக்குள்ளே போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஆற்றுப்படுத்துகிறோம். ஏன்னா அவன் பல மன அழுத்தத்தில் வந்திருப்பான். அப்போ அவங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாதிக்கு மேலே ஒரு விடுதலை கிடைச்சிருது, ஒரு நிம்மதி கிடைச்சிருது. அப்போ அவங்களுக்கு ஆற்றுப்படுத்துகிறோம், கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மன நிம்மதியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இது ஒன்று பண்ணுறோம். அப்புறம் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அவ்வப்போது நடத்துகிறோம். இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்துவதன் மூலமாக கலை நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் அவங்களுடைய மனபாரம், மனக்கவலை தீருகிறது. மெடிக்கல் கேம்ப் வைக்கிறோம், ஐ கேம்ப் வைக்கிறோம். இன்னும் பெண்கள் சிறையில் சொல்ல போனோம்னா சில சமயத்தில் பேஸ்ட் இல்லை, ப்ரஷ் இல்லை, சோப்பு இல்லை, உடுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸு சரியா இல்லை. ஏன்னா ஒரு சிறைவாசிக்கு போகிறவங்க யாரும் ஷூட் கேஸில் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போகிற மாதிரி போக மாட்டாங்க. அப்போ அங்கே போயிட்டு பெண்கள் சிறையில் அது முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுறோமா எங்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க எழுதி எல்லாம் முறையாக வரும். அந்த ஜெயிலர் அம்மாட்ட கையெழுத்து வாங்கி அவங்க எங்களுக்கு சீல் வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் அவங்க மூலமாக இதையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களான்னு இயேசுவாமி கேட்கிறார். அப்போ இந்த ஒரு மகத்தான பணியை நாங்கள் செய்து வருகிறோம். கடைசியாக 4 கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்து அந்த கிராமங்களிலே நாங்கள் இலவசமாக மருத்துவ முகாம் நடத்துகிறோம், இலவசமாக டியூஷன் மாலை நேரத்தில் நடத்துகிறோம். எல்லாமே படிப்பறிவு இல்லாத மக்கள், அந்த மக்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் டியூஷன் சொல்லி கொடுக்குறோம் இலவசமாக. அப்புறம் அப்பா குடிகார யாருமே பராமரிக்கிறதுல அவங்கள நாங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் எங்களுடைய விடுதியில் சேர்த்துறோம், அன்பு இல்லத்திலையோ கருணை இல்லத்திலையோ, இல்லைன்னா சிஎஸ்ஐ போர்டிங் ஹோமில் சேர்க்கிறோம். நாங்கள் இலவசமாக அவங்களை படிக்க வைக்கிறோம். இப்போ அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம், சண்டே கிளாஸ் நடத்துகிறோம். இப்படி பல விதமான உதவிகளை அவங்களுக்கு செய்து வருகிறோம். ட்ரெஸ்ஸு சமயத்துக்கு கொண்டு போய் இப்போ கூட நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். போகும்போது அந்த கக்க நகரில் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போட்டுவிட்டு. அப்போ கிராப்ஸோடைய ஊழியங்கள் அன்பு இல்லம், கருணை இல்லம், ஆதரவற்று இருக்கக்கூடிய சிறுவர்களுக்காக செய்கிற பணி. அடுத்ததாக சிறையிலே மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டியதான மன அழுத்தத்தை நீக்க நாங்கள் ஆற்றுப்படுத்துகிறோம். அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அரசாங்கத்தின் அனுமதியுடன் நாங்கள் கொடுக்கிறோம். ஐஜிஆர் பிரிசன்ஸினுடைய பெர்மிஷன் எங்களுக்கு இருக்குது. அதன் மூலமாக இந்த உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். 4 கிராமங்கள் எடுத்துக்கொண்ட போது இந்த மாதிரி உதவி செய்யறப்போ, ஒரு கிராமம் செட்டிப்பாளையம் உங்களுடைய சர்ச்சுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. அது பக்கத்தில் பெரியார் நகர்னு ஒன்று இருக்கு, சமத்துவபுரத்துக்கு போற வழியில. அங்க மாலை நேரத்தில் நாங்கள் டியூஷன் எடுக்கிறோம். இது மாதிரி பல சண்டே கிளாஸ், பல காரியங்கள் நாங்கள் செய்து வருகிறோம். ஒருவேளை நாடா வட்டத்தில் ஒருவேளை நீங்களும் உங்களுடைய உதவிக்கரங்களை அங்கே நீட்டினீங்கன்னா எல்லாருக்கும் இணைந்து அந்த கிராமத்தில் பல சேவைகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் செய்யலாம். உங்கள்கிட்ட இருந்து இதுக்கு எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கிராப்ஸ் இயக்கம் 28 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. நான் ஒரு டீச்சர், ஸ்டேட்ஸ் மேல்நிலை பள்ளியில் 26 ஆண்டுகளாக ஆசிரியராக பணிபுரிந்தேன். நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் 52 வயசுல கொடுத்துட்டு ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தேன். அதையும் ஊழியத்தையும் ஆசிரியராக இருந்தேன். ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு என்னால் செய்ய முடியல. அதனால அதை விஆர்எஸ் கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு முழு நேர ஊழியராக இதை செஞ்சுட்டு இருக்கேன். இதில் ஒரு 15-20 பேர், சிலர் பகுதி நேர ஊழியர்களாக, முழு நேர ஊழியர்களாக 12 பேர், மொத்தம் 20 பேர் இந்த ஊழியத்தில் தங்களை இணைத்து பணிபுரிந்து வருகிறாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால கோவை மாநகரில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னு கேட்டால், இந்த கிராப்ஸ் ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் யார் மூலமாவது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார்,
எங்களுக்கு இல்ல, உதவி செய்ய உதவி செய்கிறார். யாரை கொண்டாவது, யாரை கொண்டு செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அவர்கள் மூலமாக ஆண்டவர் உதவி செய்கிறார். நாங்க போய் கேட்கிற ஒரு சின்ன காரியம் சொல்றேன். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சோடனே மாசம் மாசம் போய் இந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா பலசரக்கு ஜாமான், அரிசி, துணிமணிகள், அப்புறம் கிரைண்டர், ஏதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஒரு பெட்டி கடை வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வெல்டிங் மிஷின் வச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள சந்திச்சு, ஏன்னா உள்ள இருந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க, நீங்க போய் பார்த்து ஏதாவது முடிஞ்சா உதவி செய்யுங்க. அப்போ நான் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும், 6000 ரூபாய், அது 7000 ரூபாய். யார்ட்டையும் ஒரு தடவை முதல் தடவை கேட்டேன், ஒரு தடவை கேட்டேன், 2 தடவை கேட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீ யார்ட்டையும் கேட்காத, ஒவ்வொரு மாசமும் இதுக்கு யாராவது கொடுப்பாங்கன்ட்டு. நீங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, போன ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு மாசம் தான் நான் கேட்டேன், இந்த 10 மாதம் வரைக்கும் 10 மாசமும் யாராவது ஒருத்தர் அவங்களா கேட்பாங்க என்னன்ட்டு. தாமஸ், நான் எனக்காவது ஏதாவது உதவி செய்யலாம் நினைச்சிருக்கேன், என்ன உதவி செய்ய முடியும், யாருக்கு உதவி செய்ய முடியும், ஒரு 8 ரூபா வச்சிருக்கேன், 10 ரூபா வச்சிருக்கேன், 8000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அந்த வாங்கி கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு வாங்கி கொடுக்குற பொருளுக்குள்ளான அந்த பணத்தை யாராவது கொடுத்தாங்க. அவங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறார். நாங்க போய் கேட்காமலே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாக உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்படியே நான் பேசினா ஐயா 40 நிமிஷம் பேசலானாங்க, நான் 10 நிமிஷம் பேசியிருக்கேன், விட்டா நான் 45 நிமிஷமே என்னது கிராப்ஸை பற்றியே பேசி அதே ஒரு செய்தி ஆகிவிடும். அதனால இங்கே அதை வைத்துக் கொள்வோம், முடித்துக் கொள்வோம். இந்த கிராப்ஸ் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ல இதுக்காக ஜெபிங்க. ஒண்ணே எங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு டெய்லி நாங்கள் அனுப்புறோம். அந்த ஜெப குறிப்புல வாட்ஸ்அப் ப்ரேயர் குரூப்ல டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட் அனுப்புறோம். அந்த பாயிண்ட்டுக்காக நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பெயரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நெல்சன் என்று எங்களுடைய ஊழியக்காரர் வெளியில் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க கொடுத்து சொல்லுங்க. இது வாட்ஸ்அப்ஸ்ல ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் தானே தவிர வேற எதுக்கும் நாங்க கேட்கல. நீங்க ஏதோ இதை கொடுங்க அதை கொடுங்கன்றதுக்காக கேட்கறாங்க, நீங்க தவறா நினைக்க வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கிராப்ஸ்ல என்ன பண்ணீங்க ஒவ்வொரு நாளும் வருது, ஸ்டேட்டஸ்ல கூட வருது, டெய்லி ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கும். தேவைகளோ இல்லைன்னா ஈவன் பிரபாகரன் இந்த மார்க் வாங்கினான்னு சொல்லி அந்த பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துருக்கோம் மேக்ஸிமம். அப்போ என்னன்னா இந்த பிரபாகரன் இந்த செக்யூர்ட் யூனிவர்சிட்டி 3rd பிரைஸ் பி தி லார்ட் நாங்கள் போட்ட உடனே ஒவ்வொருத்தரா போட்டு கிட்டத்தட்ட 20 பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபாகரன், காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் அவனை பிரைஸ் பண்ணாங்க, அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணி எழுதிட்டாங்க. அவன் ஒன்னொருக்கும் தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ தெரிஞ்சவங்க இருந்தால் சாரு ஆண்டி, சிலவங்கெல்லாம் அங்கே வந்து கிளாஸ் எடுத்தவங்க தெரிஞ்சவங்க, அவன் ஆடி தந்தவங்க தெரியாதவங்க தேங்க்யூ ஆல் ஃபார் கங்க்ராச்சுலேட்டிங் மீன் ஒரு பதில் வேறு அவனை ஆடி தந்தப்ப அவனை போட்டான் இல்லையா. அப்போ கங்க்ராச்சுலேட் பண்ணவங்களுக்கு ஃபீலிங் என்னன்னா நம்ம பண்ணோம், அந்த பையன் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, நான் சொல்லி பண்ணல, அவனாவே நானே ஆச்சரியப்பட்டேன், ஆளுக்கு தந்தப்ப இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கானேன்ட்டு. இப்போ அவன் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவ்வப்போது வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவான், என்னை பார்ப்பான், அவனுக்காக நாங்கள் ப்ரே பண்ணி அனுப்புவோம். அவன் நிச்சயமாக ஒரு ஆண்டவருக்கு சாட்சியாக அந்த இடத்துல இருப்பான் என்று உறுதி சொல்ல முடியும். நல்ல கிறிஸ்துவ ஒழுக்கத்திலே வளர்க்கப்பட்டால் அவங்க இருக்கிற இடத்திலே உண்மையாக உத்தமமாக இருந்தால் நிச்சயமாக அதுவே பெரிய சாட்சி. இன்னைக்கு உண்மையாக உத்தமமாக நம்ம இருக்கிற இடத்துல வேலை செய்யறதுன்றது மிகவும் கடினமான ஒரு காரியம், அதுவே ஒரு பெரிய. அதனால இந்த கிராப்ஸ்க்காக டெய்லி ஒரு பாயிண்ட் வரும் எங்க வாட்ஸ்அப்ஸ்ல, அதுக்காக ஜெபிக்கலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்தா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தயவு செய்து அங்கே இருக்கக்கூடிய தம்பி இருக்காப்புல நெல்சன்ட்டு அவன்கிட்ட கொடுத்து சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க. கிராப்ஸ்க்காக டெய்லி கையை கீழே போடுங்க. உங்களுடைய ஜெபம் தான் எங்களுக்கு தேவை. நீங்க ஜெபிக்கும் போது யார் மூலமாவது கடவுள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார். எங்களுக்காக இல்லை, யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு யார் மூலமாக செய்ய வேண்டுமோ அதை உங்கள் ஜெபம் மூலமாக செய்வார். செய்வாரா? செய்வார். அவ்வளவு அலையிலுயா சொல்லுங்க. அலையிலுயா. கண்களை மூடி ஜெபம் செய்யுங்க. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக துதிக்கிறோம்.
வசனங்களை ஆசீர்வதித்து தாங்க. அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்கக்கூடிய வசனங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இந்த வசனங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று அறிவியல் கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. சிலுவையை நோக்கி பார்ப்போம். இங்கே சிலுவை இருக்கு, ஆல்டர்லயே பெரிய சிலுவை இருக்கு, எல்லா சர்ச்சோட பெரிய சிலுவை இருக்கு. சிலுவையில இயேசு சுவாமி அறையப்பட்டார் அப்படின்னு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் கவனிங்க, நீங்க பைபிள் எடுத்து படிக்க வேணாம், நீங்க என்ன கவனிங்க, நான் சொல்லும்போது நீங்க படிங்க. அது கூட மேக்சிமம் வசனத்தை நானே எடுத்து படிச்சிடறேன். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒன்னோட எடுத்து படிச்சுன்னா அதில் டைம் போயிட்டே இருக்கும். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. அது கூட ஐ வாண்ட் டு டெலிவர் வாட் ஐ வாண்ட் டு டெலிவர். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லணும்னு இருக்கு. நம்ம பொதுவாக இயேசுவாமி சிலையில் இருந்ததுனால நமக்கு வர்ற ஆக்சுவலி யாரும் இந்த யூதம், அந்த ரோம போர் வீரர்கள் இயேசுவாமியை சவுக்கால் அடிச்சிட்டாங்க, முள்முடி வச்சாங்க, கோலால் அடிச்சாங்க, கையிலையும் காலையிலும் இவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் கூட என்னது ஈவு இறக்க இல்லாமல் இந்த ரோம போர் வீரர்கள் அவரை இயேசுவாமியை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர்களை கூட இயேசுவாமி இப்படிதான நம்ம நினைக்கிறோம். அவங்க எல்லாம் ரோம போர் வீரர்கள் கொஞ்சம் கூட என்ன இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, மனசுல என்ன ஈரம் இல்லாம இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்ட்டு. அது முற்றிலும் தவறு. அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? அவங்க சிலுவையில் அறையில அவங்க அரைஞ்சாங்க, ஆனா அவங்க அதற்கு காரணமா இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எது? இவங்களுக்கு இதை பண்ணணும். போலீஸ்காரர் இருக்கான், போலீஸ்காரர் இதெல்லாம் பண்ணணும். எப்படி இவங்கெல்லாம் பண்ணணும்? அங்க மேல இருந்து ஆர்டர் வருது, ஆர்டர் வந்து அவங்க செஞ்சுறாங்க. ரோம போர் வீரருக்கு அங்க இருந்து என்ன வருது? இது மாதிரி நீங்க பண்ணுங்கன்னா அவன் பண்ணிட்டான், அவன் சொன்னதை செஞ்சான், அவன் கூலியான், அவன் வேலையான். உண்மைதானே? அப்ப யார் இதுக்கு காரணம்? இயேசு சுவாமியை சிலுவையில் அறையறதுக்கு யார் காரணம்? முதலாவது ஆள் யாருன்னா பிரதான ஆசாரியர்கள். யாருங்க இந்த பிரதான ஆசாரியர்கள்? பிரதான ஆசாரியர்கள்னா எருசலேம் தேவாலயத்துல அவங்க தான் ஆசாரியர்கள். அங்க பலிபீடத்தில் நின்று பலியை செலுத்தி ஆண்டவருக்காக சில மக்களுக்கு பரிந்து பேசுகிறவர்கள். அவங்கெல்லாம் எப்படி என்ன மாதிரி இருக்காங்க? நாம தான் பிரதான ஆசிரியர், நாம தான், எங்க மூலமாக தான் மக்கள் யார்கிட்ட போக முடியும்? கடவுள்கிட்ட போக முடியும், மேசியாட்ட போக முடியும். ஒரு பெரிய ஸ்தானத்துல பலிபீடத்தில் இருக்காங்கன்னா அவங்க யாரு? பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா? அப்ப என்ன ஆச்சுன்னா திடீர்னு இயேசுசாமி வந்தார். இயேசுசாமி வந்தோடனே என்னாச்சு? அவர் இங்கே இருந்தார், இங்க இல்ல, மக்களை தேடி போனாரு. அங்க போய் என்ன பண்ணாரு? உபதேசம் பண்ணினாரு, நிறைய ஓமைகளை சொன்னார், ஓமானங்களை சொன்னார், நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தார், ஆறுதலின் வார்த்தையை சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாங்க. அப்போ இவங்க இங்கிருந்து ஆராதனை நடத்துறாங்க, இங்கிருந்து பலிபீடத்தில் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் எல்லாம் இயேசுசாமி பின்னால போறாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன வந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க. தெரியல, நீங்க சொல்லுங்க. மற்றவங்களாம் இல்லை, மற்றவங்களும் இப்ப நம்ம நினைக்கிறோம் சசத்துல இப்படி நம்ம கூட படிச்சான், நம்ம கூட அவன் மட்டும் இந்த கலெக்டர் வேலை கிடைச்சா அவன் பையனுக்கு, அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு நமக்கு என்ன வருது? பொறாம வருது. அதுதான் அவனுக்கு வந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு இயேசு ஆவியானவரின் பலத்தினாலே போனார். 2வது பாகம் லூக்கா 4:14 2வது பாகம், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அப்போ இயேசு பேர், அவருடைய பேர் பெருசாக எங்க ஊரெல்லாம் பரவிடுச்சு, யூதேயா ஃபுல்லா போயிடுச்சு. அவருடைய அதுக்கு அடுத்த வசனம், அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்படுறார். எல்லா தேவாலயத்துக்கும் போயிட்டாரு. இந்த பிரதான ஆசிரியர் பார்க்கறாங்க, இது எவன்? அது பூசா, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, ஒரு சாதாரண ஆள் அல்லவா. இவன் போய் தச்சனுடைய குமாரன் போய் இவன் தேவாலயத்துலதான் ஜபம் பண்றான், பிரசங்கம் பண்றான், மக்கள் அதை கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் வெளியிலையும் போய் மலை பிரசங்கம் பண்றான், அங்கன்றான். இங்க போற இடத்துல மக்கள் போறாங்களே, நம்ம பின்னால ஒருத்தரும் போக மாட்டேன்றானே. இன்னும் பாருங்க, அதே அதிகாரத்துல 37ஆம் வசனம், அதாவது லூக்கா 4:37, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற நாடுகளில் உள்ள இடங்கள் எல்லாம் பிரசித்தமாயிட்டு, பரம்பிற்று, புகழப்பட்டார், பிரசித்தி
சித்தமாயிட்டு போதாதா? ஒருவேளை நம்ம கேட்போம், என்னங்க, ஆமா இந்த பிரதான ஆசிரியர்கள் தான் இயேசுசாமியை சிலுவையில் அறையிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அவங்க அதோட விட்டாங்களா? மக்கள் எல்லாம் கூடி வந்தோட என்ன பண்ணாங்க? அவங்களை என்னது ஏவி விட்டார்கள். மத்தேயு 27:20 பார்த்தீங்கன்னா, பரபாசை விட்டு கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய முடியும் பிரதான ஆசாரியர்கள் மூப்பரையும் ஜனங்களையும் ஏவி விட்டார்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அவரை சிலுவையில் அறியும் உரத்த சத்தமாய் சொல்றாங்க. அவங்க எப்படி இவ்வளவு உரத்த சத்தமா சொல்றாங்க? அவனால என்ன பண்ணிட்டாங்க? தூண்டி விட்டாங்க. இவங்க நேரா போய் இயேசுசாமியை கொலை செய்யறதுக்கு போனாலும் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க? இவங்களை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அதனால மக்களை ஏவி விட்டு இவங்க நம்ம வருவோம். நம்மளுடைய வாழ்க்கை எதனால இந்த பொறாமை வருது? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க பிரதான ஆசிரியர்கள் மட்டும்தான் இயேசுசாமியை சிலுவையில் அறைஞ்சாங்களா? இன்று நாம் அந்த பொறாமை நமக்குள்ள இருக்கணும்னா நாமும் இயேசுசாமியை சிலுவையில் அறைந்து அதுக்கு காரணமா தான் இருக்கிறோம். நிச்சயமா அதுக்கு என்ன இல்லை, மாற்று கருத்தே இல்லை. பொறாமை எதனால வருதுங்க? பொறாமை எதனால வருதுன்னா, நம்ம மற்றவர்களோட நாம் ஒப்பிட்டு பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். என்ன, எனக்கு இந்த வீடு சிறிய வீடு தானே கட்டினேன், அவன் பாரு இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான், என் பைக்கு சின்னதாக இருக்கு, அவன் பைக்கு பெருசாக இருக்கு, என் கார் இத்தனோண்டு இருக்குது, அவன் அவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கான். சர்ச்சில் நான் அவர் முக்கில் இருந்துட்டு போயிடுறேன், இவர் காணிக்கை எடுக்கிறாரு, அவர் காணிக்கை எண்ணுறாரு, ஐயர்கிட்ட போய் குசுன்னு பேசுறாரு. நான் பண்ணறேன், நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பேசுங்க, யார் வேண்டான்றா? என்ன ப்ராப்ளம்னா, கடவுள் நமக்கு எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு எத்தனையோ வாழ்வு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு காரியங்களை நன்மை செய்திருக்கிறார். ஆனா செஞ்சிருக்காருன்றது என்ன வேணும்? திருப்தி வேணும். பவுல் பிலிப்பியருக்கு இருந்த நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டா, 2வது வாக்கில், ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னு என்னங்க? மன ரம்மியம்னா என்னது? திருப்தி. நமக்கு முக்காவாசி நேரம் அதிருப்தி. நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களெல்லாம் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வதிக்கலையே, அப்ப என்ன ஆகுது? போறாங்க. இயேசுசாமி போனா பின்னால எல்லாரும் போயிடுறாங்களே, எங்க நாங்க கூப்பிட்டா யாரும் வர்றது இல்லையே, அங்க என்ன வந்துருது? பொறாம வந்துருது. பிரதான ஆசாரியர்கள் இயேசுசாமியை சிலுவையில் அறைந்ததற்கு மக்களை ஏவி விட்டார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா பொறாமை. அது மட்டுமா? இவங்களுக்கு பயங்கரமான பெருமை இருந்துச்சு. என்ன மாதிரி பெருமை இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. முதல் பாகம் 5ஆம் வசனம், மத்தேயு 23:5, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். செய்கிறார்கள் யாரு? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள். இவங்க என்ன பண்ணாங்க? மக்கள் செய்வா. இப்ப நிறைய நேரத்தில் நம்ம செய்யறது யாருக்கு? விளம்பரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இடது கைக்கு செய்யறது வலது கைக்கு தெரியாம செய்கின்றாரு. நம்ம என்ன? we want publicity. நம்ம ஏதாவது ஒரு செஞ்சோம்னா என்னது? கிராப்ஸ் நடத்துறாரு, இவர் தான் கிராப்ஸ் நடத்துறாரு, இவர் தான் இதெல்லாம் பண்ண, நான் தான் இதெல்லாம் பண்றேன், நான் பண்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் ஒண்ணுமே இல்லை அப்படி நம்ம நினைக்கிறோமா? நம்மளை தான் ப்ரொஜெக்ட் பண்றோம். அது மட்டும் இல்லை, நீங்க அடுத்த வசனத்துல பாருங்க, விருந்துகளில் முதலான இடங்களிலும் ஜெபாலயங்களிலும் முதன்மையாக ஆசனங்கள், விருந்து நடந்தா வந்தனம் செய்யணும், எல்லா இடத்துலையும் முதல் நாளா நிக்கிறோம்னு பாக்குறாங்க. திருப்பி அப்படியே நீங்க கீழே 14ஆம் வசனத்துக்கு வாங்க. மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. மாயக்காரன்னா ஹிப்பாக்ரசி. நீங்க உள்ள ஒண்ணு வச்சிருக்கீங்க, வெளியில ஷோ காமிக்கிறீங்க. என்ன சொல்றாரு? நீங்க நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போட்டு இது நிமித்தம் அதைய ஆக்கினை அடைவீர்கள். விதவைகளுடைய வீடெல்லாம் பட்சிக்கிறீங்க, நீண்ட ஜபம். நம்ம கூட சில சமயத்துல நீண்ட எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லுவோம். சொல்லி எனக்கு பைபிள் தெரியும், மற்றவனும் தெரியும் நினைக்கிறோம். நம்ம ஜபம் மற்றவனுக்காக பண்ணக்கூடாது. யாருக்காக பண்ணோம்? நமக்காக, மற்றவங்களுக்காக, இயேசுவிட்ட பண்றோம். யாரும் இல்ல, நீ கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ண எழுது, அந்த ரகத்தில் ஜெபம் பண்ண எழுது, வெளியரங்கமாக ஆண்டவர் பலன் அளிப்பார். நான் சொல்ல, வேதம் சொல்ல. அதனால நிச்சயமாக இவங்க எல்லாம் பெருமை. முதல்ல பொறாமை, இரண்டாவது பெருமை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பெருமையெல்லாம் மாயக்காரரே என்ற
திருப்பி ஒரு வசனத்துல, நான் வசனத்தை வாசிக்கல, இங்க 27வது வசனம், அதே இதுல, மாயக்காரரே வேதபாதரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளால் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறை வெளியில பார்த்தா என்னது, நம்ம சமயத்துக்கு படிக்க கூட வச்சிருக்கோம், கிரானைட் வச்சிருக்கோம், பளபளன்னு இருக்கும். உள்ள இருக்கிற சரீரம் அழுகி போய் இருக்கும், நாத்தம் எடுத்து இருக்கும். இவங்கெல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளியே தான் அப்படி இருக்குது. அது இன்னும் அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படியே நீங்களும் தான் யாரு? வேதபாரர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள், மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அவங்க ஆலயத்துல, எருசலேம் தேவாலயத்துல பிரதான ஆசாரியர் இருக்காங்க, வேதபாரர் இருக்காங்க, பரிசேயராக இருக்காங்க, உயர்ந்தவர்கள், சமுதாயத்துல மிகவும் மேலே இருக்காங்க. அவங்கள பார்த்து இயேசு சுவாமி மாயக்காரனாகிய வேதபாரரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றதுக்கு இயேசு சாமிக்கு நம்ம சொன்னோம்னா கட்ஸ் இருந்துச்சு. கட்ஸ்னா என்னது? தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது தப்பு பண்ணானா நம்ம பார்த்துட்டு, பிரதர் இது தப்பு பிரதர் சொல்லுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு எதுக்கு, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இயேசுவை இதை செய்யல. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும், நீங்களும் அதை கள்ளர் உயராக்கினீர்கள் சொன்னார்ல. நம்மளும் எங்கெங்க தப்பு நடக்குதோ, தவறு நடக்குதோ, யார் பெருமையா இருக்காங்களோ, மேட்டிமையா இருக்காங்களோ, அது யாரா இருந்தாலும் நைஸா போய் இது தப்பு பிரதர், இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? இயேசுசாமியை மாதிரி அந்த பலன் வேணும், மனதுல உறுதி வேணும். நம்ம என்னது, நாணல் புல் மாதிரி நழுவி போயிடணும். அது இந்த சைடுல காத்தடிச்சா இந்த சைடுல சாயும், அந்த சைடுல காத்தடிச்சா நாணல் புல் இந்த சைடுல சாயும், அந்த சைடுல சாயும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். இயேசு சாமி அப்படி இல்லை. அன்னைக்கு சமுதாயத்துல யார் யாரெல்லாம் அதிக அந்தஸ்துல இருந்தாரோ, அவங்க மோசமா இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் என்ன பண்ணாரு? ஆண்டவர் இப்படியாக சொன்னார். ஒரு காயின் ஆபேல் எடுத்துட்டா கூட, காயின் ஆபேல் எதுக்கு கொலை செஞ்சான்? என்னது, அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். தன்னை அங்கீகரிக்கல. உடனே காயின் என்ன பண்ணான்? அவனு எரிச்சல் உண்டாகி உடனே அவனை கொலை செஞ்சிட்டான். பொறாமை, பெருமை. நல்லா பாருங்க, ஒண்ணு இந்த பெருமை எங்கிருந்து வருது தெரியுமா? உள்ளத்திலிருந்து வருது. பொறாமை எங்கிருந்து வருது? வெளியில இருந்து வருது. பொறாமை மற்றவங்களை பார்த்து வருது, பெருமை உள்ளத்திலிருந்து வருது. இந்த ரெண்டையும் இந்த லெந்து காலத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, சிலுவையில் என்ன பண்ணிருக்கேன்? அரைஞ்சிருக்கேன். சிலுவையில் அரையிறதா அவனை ஆணி எடுத்து வந்துடுங்க. அதாவது அதை விட்டுருங்க. இது ரெண்டையும் விட்டால நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருக்கு சேவை செய்யும் கிறிஸ்தவர்களாக சாட்சி பகர வேண்டாம். நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? சாட்சிகளாய். அப்போஸ்தலர் 1:8 என்னது? உலகத்தின் அனைத்து முடிவு புரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் தான் வேதம் சொல்லுது. கடைசி வரைக்கும் போய் சாட்சி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நம்ம சாட்சிகளாக, உயிர் உள்ள சாட்சிகளாக இயேசு சுவாமியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணலாம்? ஒண்ணு பொறாமை இருக்கக்கூடாது. யாரை போல? வேதபாரர் போல, பரிசேயர் போல, பிரதான ஆசிரியர் போல இயேசு சுவாமியை பார்த்து உங்களுக்கு பொறாமை. நமக்கு மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நிச்சயமாக கொடுக்கிறார். ஒரு அம்மாவை பாருங்க, 4 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு சின்ன கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. அதுக்கு ஒரு 2 இட்லி கொடுப்பாளா? கொடுக்க மாட்டான். ஒரு 3 வயசு குழந்தை, அதுக்கு இட்லி கொடுப்பான். அவன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என் பையன் புள்ள. அதுக்கு போய் 2 இட்லி கொடுப்பாங்களா? அவன் நல்லா படிக்கணும், பரீட்சை எழுதணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. என் பையன் வேலை செய்யறான், அவனுக்கு கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் கொடுக்கணும். அப்பதான் அவன் முட்டை பாலெல்லாம் சாப்பிட்டு போய் என்ன பண்ண முடியும்? வேலை செஞ்சு சம்பாதிச்சு எங்க வீட்டை காப்பாற்ற முடியும். கை குழந்தைக்கு பாலும், சின்ன பையனுக்கு இட்லியும், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு அவளுக்கு தகுந்த ஆகாரம் கொடுத்து, வேலைக்கு போற பையனுக்கு நான்வெஜ், முட்டை, ஏதாவது பாலெல்லாம் கொடுக்கணும். அப்பதான் உடைக்க முடியும்ன்றது ஒரு தாய்க்கு தெரிஞ்சிருந்தா, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு நமக்கு என்ன வேண்டும் என்பது தெரியுமா? தெரியாதா? நிச்சயமாக தெரியும். என்ன வேண்டும், எப்ப வேண்டும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்
அப்படின்றத விட்டுட்டு நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்றது தப்பு. எங்கேயாவது பெருமை பாராட்டுறதும் தப்பு. மக்கள் மாயக்காரராகிய வேதபாரரே, அவங்க மாயம்னா ஹிப்போக்ரசி. ஒரு வெண்டிக்காய் எடுத்து பாருங்க, நீங்க கட் பண்ணிட்டீங்களா வெண்டிக்காய், லேடிஸ் ஃபிங்கர் வெளியில எப்படி இருக்குங்க, என்ன கலர் இருக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல. சிவப்பா இருக்கா பிரவுனா இருக்கா? கிரீனா இருக்கு. கிரீனா இருக்கு, எல்லாம் கிரீனா தான் இருக்கும். வெட்டிட்டே வந்தீங்கன்னா நடுவில் என்ன இருக்கும், உள்ள என்ன இருக்கும், புழு இருக்கும். ஆனா அந்த புழு இருக்கிற வெண்டிக்காய் பார்த்தா அதுவும் கிரீனா தான் இருக்கும், அதுவும் அழகா தான் இருக்கும், கிரீனா இருக்கும். நம்ம வெள்ளை அடிக்கிற கல்ற மாதிரி வெண்டிக்காய் மாதிரி வெளியிலலாம் அப்படி கிரீனிஷா வெளியில காய்ப்போம், உள்ள இருக்கிறதெல்லாம் புழு. அப்படி இருந்தா மிக தப்பு. சரி, பிரதான ஆசாரியர்கள் ஆண்டவர் மேல அவ்வளவாக ஒரு வெறுப்புணர்ச்சி, காட்புணர்ச்சி, பொறாம, அதனால மக்களை ஏவி விட்டாங்க. இவங்க மட்டும்தான் காரணமாங்க? இன்னொருத்தர் இருக்காருங்க, எங்க கொண்டு வந்தாங்க, பிலாத்துட்ட கொண்டு வந்தாங்க. பிலாத்துக்கு என்ன இருந்துச்சு, அதிகாரி, அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு, இயேசுவை விடுதலை செய்யறதுக்கு அதிகாரம் இருந்துச்சு. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுவிக்க பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? உன்னை வேணும்னா நான் சிலுவையில் அறையலாம், வேண்டாம்னா நான் என்ன பண்ணிடலாம், உன்னை விடுதலை செஞ்சிடலாம், தெரியாதான்னு கேட்கறான். அப்ப அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணாவன், மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக அவன் என்ன பண்ணிட்டான், பரபாசை சிலுவையில் அறைய பரபாசை விடுதலையாக்கி இயேசு சுவாமியை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அதை பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை, சரி யாரை வாசிங்க, வாரினாலே அடித்து சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த வசனத்துடைய முன்பாக என்ன சொல்லுது, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். அப்ப யார அவன் பிரியப்படுத்த, ஏசாமியா இல்ல, மனுஷர். இப்ப நம்ம நிறைய நேரம் யாருங்க நம்ம பிரியப்படுத்துறோங்க, யாரை பிரியப்படுத்துறோம், மனுஷரை தான் பிரியப்படுத்துறோம், ஏசாமி இல்ல. நமக்கு எதுக்கு அவங்க, சரி அவங்க நல்லா பெரிய ஆளுங்க, நமக்கு முதலாளிங்க, ஒருவேளை அதிகாரிகள், இவங்களெல்லாம் மக்கள் தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம சபையை எதுக்கு, நமக்கு எதுக்கு வம்பு அப்படி தட்டி விட்டுறலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று முழு மனதோடு செய்யுங்கள். கொலோசியர் 3:24 எடுக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்லுங்க, நீங்க எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே முழு மனசோட செய்யணும். அதை விட்டு யாருக்காக செய்யக்கூடாது, மனுஷருக்கு. ஆனா பிலாத்து என்ன பண்ணான், மனுஷரை தான் என்ன பண்ணணும்னு நினைச்சான், சமாதானம் பிரியப்படுத்தணும், to please people and not God. நம்ம அதை தவற செய்யவே கூடாது. ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை தான் நான் நிறைவேற்ற வேண்டும். ஒரு புரியறதுக்காக ஒன்று சொல்றேன். ஒரு ஓடையில தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, அதனால வெயில் காலம். பார்த்தீங்கன்னா அந்த ஓடையில தண்ணி ஓடணும்னா சமமாக இருந்தால் ஓடுவான், சமமாக இருந்தால் நீர் தேக்கமாயிடும். ஓடணும்னா மேலே இருந்து கீழே ஓடிட்டு இருக்கு. ஒருத்தன் நின்று பார்த்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறான், நிறைய மீன் போகுது, நிறைய மீன் வருது, மீன் வருது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு பார்த்தா கொஞ்சம் மீன் மட்டும், அது என்ன, அது இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான மீன் போட கொஞ்சம் மீன் மட்டும் இப்படி மேல் நோக்கி வருது. பின்னா கொஞ்சம் மீன் மட்டும் மேல் நோக்கி வருது, நிறைய மீன் கீழே வருது. இது என்ன, பக்கத்தில் போய் உத்து நோக்கி பார்த்தான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சு அந்த தண்ணியோடு அடிச்சுட்டு வர மீனெல்லாம் செத்த மீன்ட்டு, அந்த கொஞ்சம் மீன் மட்டும் மேல் நோக்கி வருது, நீச்சல் அடிச்சு வருது, எதிர்நோக்கி வருது. கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாம் செத்த மீனா உயிருள்ள மீனா? உயிருள்ள மீனா இருந்தால் நம்ம சமுதாயத்துக்கு, மற்றவர்களுக்கு தானம் போட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சிகளாக இருப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வதற்கு தைரியம் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோம், ஊரோட ஒத்து வாழ், நமக்கு எதுக்கு வம்பு. கிறிஸ்தவன்
உண்மை உள்ளவன், நியாயவாதி, நேர்மையாளன். ஏன்னா நான் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு. இயேசுசாமி என் உள்ளே இருக்கிறார். நான் உண்மையை பேசுவேன், நியாயமாக நடப்பேன், பாரபட்சம் பார்க்க மாட்டேன் சொல்ல முடியுமா? இல்ல பிலாத்துவை போல மனுஷரை தயவு பண்றதுக்காக, பிரியப்படுத்துறதுக்காக டு செயல் வித் விண்ட். முதலாவதாக பிரதான ஆசாரியர்கள் பொறாமை, பெருமை, அந்த பெருமையை மாய்மாலத்தை இயேசுசாமி சுட்டி காட்டினார். அதனால அவரை மக்களை ஏவினார்கள். இரண்டாவது பிலாத்து என்னது, தனக்கு அவரை விடுதலை பண்றதுக்கு என்ன இருந்துச்சு, அவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அந்த மிஸ்யூஸ்ட் இஸ் பவர், அவன் இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினான். கடைசியா ஒரு ஆடு யாருங்க, இயேசுசாமி எத்சேமனே தோட்டத்துக்கு வந்துட்டாரு. அவருக்கு ரொம்ப வியாகுலம் ஆயிடுச்சு மனசுல. அப்ப தனக்கு அருமையான சீஷன், அன்பான சீஷன் யோவானை கூப்பிடுறாரு. அவனுடைய சகோதரன் யாரு, யாக்கோபை கூப்பிடுறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன பேதுருவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 3 பேரையும் எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் போய் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நித்திரையாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதவரை விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் கூட சித்தத்தின்படி ஆண்டவருக்கு இல்ல, நீங்க ஏன் நித்திரை மயக்கமாக இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? திரும்பி வந்து அவர்கள் மறுபடியும் நித்திரையா, 43ஆம் வசனம், அவர்கள் மறுபடியும் நித்திரையா இருக்கிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாய். என்ன மொத்தத்துல இயேசுசாமிக்காக அவங்க என்னது 1 மணி நேரம் கூட அவர் வியாதனைப்பட்டு இருக்காரு. இயேசுசாமி இவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, அவருக்காக ஜெபம் பண்றதுக்கு 1 மணி நேரம் கூட முடியல. இன்னைக்கு நீங்க இயேசுசாமிக்காக ஜெபம் பண்றீங்களா இல்லையோ? கஷ்டப்பட்டவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், ஏழைகள், அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருந்தால் காணாதிருக்கிற தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள்? நீங்க இயேசுசாமிக்காக பரிதபிக்க வேண்டாம். உங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யலன்னா அது பாவம்ன்றார். அதனால நிச்சயமாக அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, தூக்கிட்டாங்க. அன்பான சீஷன், இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன பேதுருவும் தூக்கிட்டான். அடுத்தது பாருங்க, பேதுருட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூறதுக்கு முன்னால என்ன பண்ணுவேன், 3 தடவை என்னை மறுதளிச்சிருவேன்னு. ஆனா அதுவும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், மறுதளிச்சுட்டான். அந்த மத்தேயு 26:74, அப்பொழுது அவன் மனுஷனை அறியேன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் போயிட்டு அறியேன்றான், சபிக்க தொடங்குறான், சத்தியம் பண்ண சொல்றான். 3 தடவை 3 விதமா சொல்லிட்டான். சொன்னோட சேவல் கூப்பிட்டு அப்ப என்னாச்சு, 2வது சீஷனும் ஆண்டவருக்கு மறுதளிச்சுட்டான். 3வது பாத்தீங்கன்னா ஆண்டவர் பணப்பையை சுமக்க ஒருத்தர் கொடுத்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசி பாகத்துல பாத்தீங்கன்னா 2வது பாகம், பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறபடியினால் இப்படி சொன்னார். யார் பணப்பையை வைத்துக் கொண்டு அதை சுமக்கிறபடி ஆண்டவர் சொன்னாரு? யூதாஸ் காரியத்துக்கு பணப்பை ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார். பொறுப்பு கொடுத்து அவன் ஆண்டவருக்கு உத்தமமா இருப்பான்னு நினைச்சார். ஆனா அவன் என்னது, ஆஃப்டர் ஆல் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்தான். அப்ப சீஷர்கள் நம்மள என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை கைவிட்டாங்க. கேள்வி என்னன்னா, நம்மளாம் ஆண்டவருக்கு சீஷர்னு சொல்றோம்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்றோமா? ஆமா. நம்ம யோவான் மாதிரி இல்லையா, பேதுரு மாதிரி மறுதளிக்கலையா, யூதாஸ் காரியத்து மாதிரி இல்லையா? நம்ம எப்படி இருந்தா நம்மளால இயேசுசாமி சீஷர்கள் ஏற்றுக்கொள்வார்? நான் கேட்ட கேள்வி மறுபடியும், நாம் எல்லாரையும் இயேசுசாமி எப்போ எப்படி இருந்தா சீஷர்கள் சொல்லுவாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்.
அடுத்த வசனம் வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். 33 வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். 3 என்ன சொல்லுதுன்னா, நீங்க சீஷனா இருக்க மாட்டீர்கள். முதல்ல ஒரு கேள்வி, அப்ப எங்க அப்பா என்ன ஆகுறது? எங்க அம்மா விட்டு போயிருந்தா என் சகோதர சகோதரர்களை விட்டுட்டு நான் போயிடணுமா? அப்படி சொல்லல ஆண்டவர். அர்த்தம் என்னன்னா, நீ 2 எஜமானுக்கு ஊழியர் செய்ய ஒருவனாலும் கூடாது. நீ உலகப்பிரகமான காரியத்துக்கு அதிகமான என்ன பண்ற? முக்கியத்துவம் கொடுக்கிற. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய சீஷர்கள் சீஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியங்கள்ல அதிகமான ஆர்வம், அதிகமான சொத்து சேர்க்கணும், அதிகமாக போடப்படணும். மாயக்காரர் என்றார் ஆண்டவர். பெருமை, பொறாமை, உலக பிரகாரமான காரியத்துல அதிகமான ஈர்ப்பு. ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா யூ ஆர் so much involved in what? Worldly things. அப்படி இருந்தா நீ யாருக்கு இயேசுவாமிக்கு என்ன இருக்க முடியாது? சீஷனா இருக்க முடியாது. இதெல்லாம் வெறுத்துனா இதுக்கு கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடு. எதுக்கு ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுக்கணும்? இயேசு சுவாமிய இருந்து பிரேயருக்கு, கோயிலுக்கு வர்றதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு, அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும். நிறைய நேரம் சொல்லுவோம், அந்த ஸ்லம்ல ஒரு சண்டே கிளாஸ் நடத்தலாம் வரீங்களா? ஐயோ பிரதர் எனக்கு டைமே இல்லை. அப்ப நீங்க போய் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்ல முடியாது? அறியேண்டுவர். ஆண்டவர் நேரம் கொடுத்துருக்குது, பணம் எல்லாமே யார் கொடுத்துருக்கா? ஆண்டவர். ஆண்டவர் கையில வாங்கி ஆண்டவர் கையில கொடுக்குறோம், அவ்வளவுதான். அப்போ என்ன எதிர்பார்க்கிற? ஒரு தியாகம், ஒரு அன்பு. இதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், சீஷனா இருக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுறணும். பாருங்க, பிலிப்பியர்கள் நிருபம், பவுல் பிலிப்பியர் நிருபம் 7ஆம் வசனத்துல பாருங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 4-7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதிலே 11ஆம் வசனத்துல அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். இயேசுவாமிக்காக இதெல்லாம் என்னது? நத்திங். இதெல்லாம் குப்பை, ஒண்ணுமே இல்லை. அனித்தியமானது, அழிவுள்ளது. அழிவில்லாதது என்னது? நித்தியம், பரலோக ராஜ்யம். நம்ம இந்த அழிவுள்ள உலகத்தில் இருந்துட்டு அழிவுள்ள காரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரே ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை, வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். என்னன்னா, 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு அம்மா, இந்த வெளிநாட்டுக்கார அம்மா, வாலிபர், இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட வச்சுட்டு, இந்தியனாக இருக்கலாம், மற்றவங்களை ஃபாரினர்ஸ் இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார், அவர் வந்து ஒரு முஸ்லீம், என்னுடைய மனைவிக்கு வந்து பிரசவ நேரம், கொஞ்சம் வர முடியுமா? நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர் கூப்பிட்டா. ஐயோ, ஆண்களை, நான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ஆண்களை வச்செல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள் வாங்கம்மா, நான் டாக்டர் இல்லையே சொல்ல. அவன் போயிட்டான். திருப்பி ஒரு முதலியார் வந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு. அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னாரு? என் ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி டைம் கொஞ்சம் வாங்கம்மா, நான் டாக்டர் இல்லை, அப்பா கூப்பிட்டானா. ஐயோ, ஆண்கள் டாக்டர் வேண்டாம்னு சொல்லி அவரும் போயிட்டார். அடுத்ததாக ஒருத்தர் ஒரு பிராமின் வந்தான், அவனும் இதே மாதிரி சொன்னான். அவன்கிட்ட இவங்க சொன்னானோ அவனும் போயிட்டான். சாயங்கால நேரம் ஆகும்பொழுது 3 ப்ரொசஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த அம்மா கேட்டுச்சு, இந்த அம்மா ஃபாரின் லேடி, என்னது ஒரே ப்ரொசஷன்? அப்போது சொன்னாங்க, அந்த முதலியார், அந்த முஸ்லீமு, அந்த பிராமின்களுடைய மனைவிகள் எல்லாம் பிரசவத்தில் இறந்து விட்டார்கள். எதனால இறந்துட்டாங்க? பெண் மருத்துவர் இல்லை, அதாவது பிரசவம் பார்க்கக்கூடிய பெண் மருத்துவர் இல்லை, அதனால இறந்துட்டாங்க. இந்த அம்மா அதை கேட்டுட்டு பிரசவம் சரின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு, அவ்வளோதான். அப்படியா அப்படின்னு கேட்டுச்சு. சாப்பிட்டாச்சு, நைட் படுத்தாச்சு. நைட் படுத்து ஜோ பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு இந்த 3 ப்ரொசஷனும் 3 பேர் வந்து கேட்டதும் அப்படியே வரிசையா வந்து காட்சிக்கு அழிச்சிச்சு. இந்த 3 பார்த்துட்டு அப்படியே பார்க்கும்போது அதுக்கு பின்னால 4ஆவதாக ஒருத்தர் வந்தார். அவர் தான் இயேசுவாமி. வந்து சொன்னாரு, மகளே, இவங்கெல்லாம்
இந்த பெண்கள் எல்லாம் சாவதற்கு காரணம் என்னன்னா, என்னது, ஒரு பெண் மருத்துவர் இல்லாதனால. இந்த நாட்டுல, இந்தியால, இந்த பகுதியில இல்ல. அதனால நீ போய், அந்த அம்மா படிச்சது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நீ போய் மருத்துவத்துக்கு படிச்சு அமெரிக்கா தேசத்துல இருந்து மறுபடியுமாக பெண் மருத்துவருக்கு ஸ்பெஷலைசேஷன் படிச்சு கைனகாலஜி படிச்சு இந்த இடத்துக்கு வந்து நீ ஊழியம் செய்யும் மருத்துவராக, பெண் மருத்துவராக சொன்னார் ஆண்டவர். இதை வந்து நம்ம வந்து யார்கிட்ட போய் சொன்னாங்க, அந்த மகள் என்ன சொன்னாங்க, அப்பாட்ட போய் சொன்னாங்க. அப்பா டாக்டர். அப்ப ஏசுசாமி உன்னை விரும்புறாரு, முழங்கால் போட்டு ஜோபுன்னு சொல்லி ஜோபனை வச்சு, அதுக்கு பிறகு நம்ம போய் படிச்சு எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு வந்து மாட்டு வண்டியில வச்சு சிகிச்சை கொடுத்தாங்க. 3 பேஷண்ட் இருந்தாங்க. இன்னைக்கு வெளிநோயாளிகள் மட்டும் 10,000க்கு மேல இருக்காங்க. யாருக்கா தெரியுமா? எது? சிஎம்சி வெள்ளூர். நான் அதை பற்றி சொல்றேன்னா, என் பையனும் அங்க லங் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதனால எனக்கு தெரியும். அப்போ இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை யாருக்காக படிச்சாங்க? இயேசு கிறிஸ்துவுக்காக, மக்களுக்காக, மக்களுக்கு தியாகம். இவங்கதான் உண்மையான சீஷர். சீஷர்னா யாருங்க? தன்னைத்தான் வெறுத்து, இந்த லெந்து காலத்துல நம்மள முழுமையாக தன்னைத்தான் வெறுத்து, செல்ஃப் டினையல், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எந்த வகையில நம்ம ஆண்டவருக்கு சீஷராக இருக்க முடியும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தோம்னா, அந்த பிரதான ஆசிரியர் மட்டுமா புறம்படுறாங்க? நம்மளும் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். அந்த மக்கள், எருசலேமின் மக்கள் எத்தனை உதவி ஆண்டவர்கிட்ட வாங்கியிருப்பாங்க, எத்தனை ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க, எத்தனை உபதேசத்தை கேட்டிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? அவரை சிலுவையில் அறையுட்டு கூக்குரல் இட்டாங்க. அவங்கள போல நம்ம இல்லாம வேற மாதிரி இருக்கிறோம். அதனால அந்த பொறாமை வேண்டாம். அந்த பொறாமையும் பெருமையும் எப்படி அந்த வேதபாரரும் பரிசெய்கிறோம், அப்படி பெருமையா இருந்த ஆவிக்குரிய பெருமை அது எல்லாத்தையும் எங்க சிலுவையில அரைஞ்சிடலாம். எங்கேயாவது தப்பு நடக்குதா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வதற்கு என்ன வேணும்? தைரியம். மனதிலே உறுதியும் தைரியமும் வேணும். மனதில் தைரியம், கையில தைரியம் அடிக்க போனோம்னா போயிடுவோம், அது வேற. தட் இஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். பிலாத்துவ போல நமக்கு நம்ம ஒரு ஆசிரியர், நம்ம கீழே மாணவன் இருக்காங்க. நான் தலைமை ஆசிரியர், எனக்கு கீழே யார் இருக்காங்க? ஆசிரியர்கள் இருக்காங்க. நான் ஒரு இடத்துல ஹெட் கிளார்க், எனக்கு கீழே கிளார்க் இருக்கான். நான் மேனேஜர். எந்த இடத்துல போனாலும் நமக்கு கீழே 4 பேர் இருக்காங்க. இப்ப நமக்கு சில அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கேன். வீட்டுல இருந்தா கூட நான் தானே என்னது அப்பா, அப்பான்ற ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது. அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யறோமா, இல்லைன்னா மனைவியை பிரியப்படுத்துறதுக்காக? சரிம்மா, அது தப்புன்னு தெரியும், சரி பரவாயில்ல செஞ்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மனைவியை பிரியப்படுத்துறோம், கணவனை பிரியப்படுத்துறோம், பிள்ளைகள் சிலதை கேட்டா இதை வாங்கி கொடுத்தா பிரச்சனை தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல. அப்படி கொடுக்கறதுனால பின்னால வந்து பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கெட்டு போறாங்க. கண்டிப்பா இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் சொன்னதை திருப்பி சொல்றேன். கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 2 கண்டிப்பு வித்தியாசம். அப்படி இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், என்னுடைய மூத்த மகன் டாக்டரா இருக்கான், 2வது மகன் எங்க சிங்கப்பூர்ல இன்ஜினியராக இருக்கிறான். அவன் நான் இருக்கிறான்றது மட்டும் என் பையன் இது வரைக்கும் ஒரு அடி கூட நான் அடிச்சது கிடையாது. ஏன் தெரியுமானா, எங்கப்பா என்ன ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது. அடிக்காமலே பிள்ளைங்க வளருவா. நீங்க ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளை தேவன் வளர்த்து தருவார், அவர்களை மாற்றுவார். நீங்க உங்களுடைய போர்ஸை நம்பாதீங்க. மக்கள் பிரியப்படுத்துறதுக்காக எதை செய்தாலும் கர்த்தரை கண்டு முழு மனதோடு செய்யுங்க. கடைசியாக அந்த அன்பான சீஷன், கல்லின் மேல் தன் சபையை கெட்டுவேன் என்ற சீஷன் மறுதளிச்சான். கையில பணப்பையை வைத்திருக்கிற சீஷன் இயேசுவை காட்டி கொடுத்தான். இவங்கெல்லாம் சீஷர்களா? நம்ம சீஷர்களா? கண்டிப்பா எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது, எல்லாத்தையும் வெறுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்மளை வெறுக்கணும். நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்தோம்னா நம்முடைய காரியாதிகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம ஆண்டவருக்காக பல காரியங்களை செஞ்சோம்னா நம்ம காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நமக்கு அந்த என்ன வேணும்? அந்த விசுவாசம் வேணும். நம்ம யாரை நம்புறோம்? இயேசுவை நம்புறது இல்ல, மக்களை நம்புறோம், வீட்டில் இருக்கிறவங்க நம்புறோம், நம்மளை நம்புறோம். உன்னுடைய சுய பலத்தை சாராதே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே செய்ய முடியும். கடவுளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா செய்வார் என்று ஆண்டவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை சுயத்தை வெறுங்க. இந்த லெந்து காலத்துல நிச்சயமா ஆண்டவர் உங்க மூலமாக
2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்து 12 கூடுகளை எடுத்த தேவன் உங்கள் மூலமாக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உங்களுடைய பொறாமை, உங்களுடைய பெருமையை சிலுவையில் அறைங்க. மனுஷருக்காக எதையும் செய்யாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. ஆண்டவருக்கு சீஷராக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் மூலமாக அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கேட்ட வசனங்கள் ஒன்று 30, ஒன்று 60, 100 பலன் கொடுக்க வேண்டும் என்று அருமையர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கழிந்த 21/2 கீர்த்தனையிலே 210வது பாடலை பாடவும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் அது அபிமானி என்ற பாடல். அது தோற்ற காணிக்க செலுத்த வேண்டும் என்று இருப்பவர்கள் ஆயிரத்துக்கு வர அன்போடு அழைக்கப்படுகிறது. சத்திய வேதத்தை தினம் தியானி,
எல்லாரும் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். நிறைவு பாடலாக பாமாலைகளிலே 299வது பாடலை பாடுவோம். உந்தன் சொந்தமாக்கினே இயேசுவே, இயேசு அடியேனை நோக்குவே, பாதுகாரும் இயேசுவே, என்றும் தீங்கில்லாமலே. இந்த பாடல் அன்பிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் பொறாமைப்படாமல் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் வண்ணமாக எங்களை ஒழுத்து எங்களை ஒதுக்கி முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்கு இந்த சேவை செய்யும் மனப்பான்மை தந்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் சுவாமி, எதையெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் அதை சிலுவில் அறையும் வாய்ப்பு எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி இருக்கிறோம். அதை சிலுவையோடு அறைந்துவிட்டு உமக்கு மட்டும் நாங்கள் சேவை செய்ய கருவித்தார். வெளியே செல்ல இருக்கிறோம்ப்பா, ஏராளமான விக்கிரங்கள் உலகத்தில் உண்டு. இம்மட்டுமாக எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், கேடுகள், மோசம் விலக்கி காத்த ஆண்டவர் இந்த புதிய வாரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போவதற்காக நன்றி இருக்கிறோம். இந்த மாதத்துடைய 28 நாட்களை கண்ணின் கழிவை போல காத்த ஆண்டவர் நாளைய பிறகு புதிய மார்ச் மாதத்திலும் அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போவதற்காக சோத்திரம் எடுக்கிறோம். கடுமையான வெயில் யாரையும் பாதிக்காமல் பாதுகாக்கும். கடுமையான 2வது அலை இந்த கொரோனா வந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்படும் பொழுது வருத்தப்படுகிறோம். இருப்பினும் ஆண்டவர் நிச்சயமாக எங்களை வழிநடத்துவதை நம்புகிறோம். நாங்களும் ஏனோ தானோ இருக்காமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும்
எங்களை தற்காக்கும் மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் தற்காத்துக் பொறுப்பை உண்டு என்று அறிந்து முகக்கவசங்களை அணிந்து மற்றவர்களோடு நாங்கள் உரையாட உறவாட கற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் முகமுகமாய் ஒருவருக்கு ஒரு பார்த்து மகிழும் வரை ஆண்டவருடைய மாறாத பிரசனம் அல்பாவும் உமேகமா இருக்கிற நீர்தானே உன் வானத்தின் பலகைகளை திறந்து ஏராளமான ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரையும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்பி வழியடைத்து எழுத வேண்டும் என்று இயேசுவின் திருப்பாதம் பணிந்து எஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சில கடவோம். God bless you.